நான் உண்மையிலே இன்னைக்கு நான் ஷூட்டிங் வந்து ராம்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, தனுஷ் படம். நானும் நடிகர் தான், தெரியல. யாரோ ஒருத்தர் மட்டும்தான் நடிகர் மாதிரியே எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நானும் நடிகர் தான். என்ன சொல்ல போனா சொல்லுவோம். அதனால அண்ணன் சொன்னா வந்து வந்தா ஆகணும். இல்லை 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 இல்லைண்ணே, நீங்கள் இது முக்கியமான நிகழ்ச்சி, என்னுடைய தொகுதி மக்களுடைய நிகழ்ச்சி, அவங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்குறோம். அடுத்து நம்ம உதயா அவர்களுடைய பிறந்த நாளுக்கான ஒரு நிகழ்ச்சி, அதனால் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும்னு சொன்னார். அதுக்காக வந்த எனக்கு தான், ஏன்னா 600 கிலோமீட்டர் வரணும் காரில், உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ இன்றைக்கி முடிச்சுட்டு நைட்டு போகலாம்னா 8 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, நிச்சயமாக பிடிக்க முடியாது. அதனால் காலையில் 6:10க்கு ஃப்ளைட். சரி, இவ்வளோ சிரமங்களுக்கு இடையில் நான் ஏன் இவ்வளோ இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்ககிட்ட சில விஷயங்களை நான் மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது சொல்லுக்கு முன் செயல், சொல்லுக்கு முன் செயல் அப்படிங்கிறது தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வார்த்தைகள். வார்த்தைகளில் சொல்றதை விட செயல்ல செஞ்சு காட்டணும். அப்படி செயல்ல செய்து காட்டக்கூடியவராகத்தான் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டனில இருந்து இன்றைக்கு இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதியா அவர்கள் முதற்கொண்டு அதாவது செயலுக்கும் சொல்லுக்கு முன் செயல். அந்த விதத்திலே நான் முதன்னு மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் உதயா அவர்களை நான் ஒரு ஹோட்டலிலே நடிகர் விசால் அவங்க நண்பர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்தேன். அப்போ ஒல்லியாக இருந்தார், கண்ணாடி போட்டிருந்தார். அப்போ விசால் தான் சொன்னார், இவர் தளபதி பையன் அப்படின்னு. சத்தியமாக நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போ நான் பார்த்து வணக்கம் ஏதோ கையை கொடுத்தேன். நான் அந்த சுனுக்கர் விளாண்டுக்கிட்டு இருந்தேன், அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, கல்லூரி நண்பர்கள். அப்போ நான் அவர் பார்த்ததுக்கும் அதற்கு பிறகு நம்ம நடிகர் சங்கத்தில் வந்து காவேரி பிரச்சனைக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். அப்போ அதில் வந்து கலந்துக்கிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட 2 வார்த்தை பேசியிருக்கேன். அதற்கு பிறகு இப்போ சமீப காலத்தில் தான் நான் உதயா அவர்களை பார்க்குறேன். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, அன்றைக்கு அவர் ஒரு செயலை வந்து செய்யணும்னு முடிவெடுக்கிறார். ஒல்லியாக இருந்தார், கண்ணாடி போட்டிருந்தார். அவர் நடிகனாகணும்னு முடிவு எடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி படம் எடுக்கிறார். இன்னும் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்கார்ல, அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினதே இதே ரெட் ஜெயண்ட் கம்பெனி தான். அதையும் மறந்துடக்கூடாது யாரும்.